எனக்கு பொண்ணு எனக்கு பொண்ணு ஏன் சொல்றீங்க நான் நீ உங்களுக்கு பொண்ணு என்ன தூக்கி அந்த குழந்தைய தூக்கின் போலே நீயா தூக்கின் போலே ஊர்ல வந்து கேளுங்க நீங்க கேளுங்க நீங்க ஆறு குழந்தைன்னு இவன் நெருங்கிட்டோம் நீங்களே கேளுங்க இவனுக்கு பிறந்த குழந்தை மேடம் அப்படிதான் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி எங்க வீட்டு ரோன் போட்டா மாட்டேன் என் பையன் என் வீட்டுக்காரங்க ரோன் 6 லட்சமா வாங்க மாட்டேன் என் புள்ள கையாத்து போடவே இல்லை என் வீட்டுக்கு தான் கை அதுல ஒரே ₹1 கூட நான் கை நீட்டி வாங்கல மேடம் அவங்க பையன் வாங்கின கடனுக்கு கொடுத்தாங்க நீ குடுக்கல என் பையன் ₹1 கையில எடுக்கவே இல்லை கையாத்து போட்டது ஒண்ணுதான் இவளை செட் பண்ணி பணத்தப்புறம் அவன் தான் வாங்கினா மேடம் பொய் சொல்றான் பெத்த பிள்ளையே இல்லடாம நான் நான் 5 லட்சம் கடன்காரனா இருக்கேன் மேடம் நான் லாரி வாங்கி 5 லட்சம் கடனா இருக்கேன் வாங்கினா இப்ப நான் கடன் இல்லாம இருந்திருக்கணும்ல நானும் கடன்காரனா தான் இருக்கேன் என் ஸ்கூட்டி வித்தாங்க மேடம் ஃபைனான்ஸ்ல போட்டுட்டு பொம்பளை புள்ள மாலை போட்டிருக்கேன் அன்னைக்குதான் மாலை போட்டுட்டு இருக்கேன் என்னை 7 மணி வரைக்கும் உள்ள ரெஸ்ட்டும் கூட நான் அனுப்பல இவங்க டியூ கட்டலன்னுட்டு என் ஸ்கூட்டியை நான் கெஞ்சி கூத்தாடி நான் வெளியே வந்தேன் என் ஸ்கூட்டி வித்து தின்னாங்க நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன் ராம்பரமா உழைச்சு பெத்த பிள்ளையே இல்லைன்னும் போது எனக்கு எதுவுமே வேணாம் மேடம் அவங்க பேர்ல லோன் காசு கட்டணும் அம்மா பேர் லோன் காசு கட்டணும்னு சொல்லிட்டு வாங்கினாங்க வாங்கி அதை செலவு பண்ணாங்க கட்டினாங்க அதே 2 மாசம் 3 மாசம் நான் கட்டிட்டு வந்தேன் என் சூழ்நிலை கட்ட தவறிடுச்சு அவங்க ஃபைனான்ஸ்க்காக சீஸ் பண்ணிட்டாங்க ஐயப்ப கோயில் பண்ணி எந்த காசு வாங்கினீ கையில ஐயப்ப கோயில் பண்ணி நான் என் காசு தான் வாங்கி போனேன் காசா நான் சம்பாதிச்சு ஐயப்பன் கோயிலுக்கு நான் பணம் கட்டணும் மேடம் சீட்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அதே ஓம் சக்தி கோயிலுக்கு போனது நான் கட்டணும் மேடம் உனக்கு என்னமா வேணும் அவர் எல்லாமே மறுக்கிறாரு ஏன்னா இதுக்கெல்லாம் அத்தாட்சி கொடுக்க முடியாது அவர் எல்லாமே மறுக்கிறாரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவனை நான் கேஸ் கொடுத்து உள்ள போடுறேன் மேடம் எடுக்க சொல்லுங்க எடுக்க நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் நான் சொல்ல வேண்டாம் சட்டம் சொல்லும் சொல்லுங்க நீங்க 2 பேரும் நல்லபடியா பழகினீங்களா இல்லையா பழகினேன் மேடம் எவ்வளவு நாளைக்கு 4 வருஷம் ஆகும் மேடம் 4 வருஷம் பழகினீங்க அந்த 4 வருஷம் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது சண்டை சச்சரவா இருக்கு எப்ப சண்டை வந்தது இந்த காசு பணத்தால சண்டை வருது கொடுத்த காசு கேட்க போனா ஏன் காசு இங்க கொடுத்தான்னு சொன்னாங்க அதெல்லாம் சண்டை வருது யாரு கொடுத்த காசு நான் கொடுத்த காசு நான் கொடுக்குறேன்னா அதை செலவு பண்ணா இந்த காசு கட்டினா அந்த காசு கட்டணுன்றது பொய் சொல்றாங்க என் அம்மா சமாளிச்சு கொடுத்தா பொய் சொல்றாங்க இப்போ கூட 50000 மாடுக்கு நான் வாங்கி கட்டினேன் மேடம் 5 நாள் வேலை கொடுப்பாங்க இப்போ கூட மாடு நான் வாங்கி கொடுத்தேன் 50000 இப்ப நான் பணம் கட்டினேன் அதை வித்து 25000 அவங்க செலவு எடுத்துட்டு அந்த காசு இன்னும் 25000 மீதி எங்கன்னு கேட்டா நான் தண்டல் விட்டேன்னு சொன்னாங்க அவங்க விட்டவங்க கிட்ட கேட்டா அது தண்டல் கொடுக்கலன்றாங்க என்னது தண்டல் வர கட்டுறதுக்கு மேடம் இவங்க என் பேர்ல எடுத்திருக்காங்க தண்டல் அம்மா பேர்ல 30000 என் பேர்ல 30000 என் தம்பி என் பேர்ல எடுத்து அவன் கட்டிட்டு வந்துட்டான் இவங்க எங்க தம்பிகிட்ட கடன் வாங்கின காசு கொடுக்கவே இல்லை இவர் அந்த காசுல என்ன பண்ணாரு சீட் ஆடுறாங்க மேடம் ஏரிக்காரங்கள தன்னை மீறி குடிக்கிறாங்க ஒண்ணும் இல்ல அவங்க பேசின ரெக்கார்டிங் நான் போறேன் நான் வீடியோ பாருங்க நான் எது சொன்னேன்றது நடக்கும் என்னுடைய கஷ்டத்துக்கு நான் சாப்பிடுறேன் சரி 4 வருஷம் அவங்க கூட வாழ்ந்தீங்கல்ல திருமணம் ஆன பொண்ணு எனக்கு தெரிஞ்சுதானே வாழ்ந்தீங்க நான் வேணான்னு சொன்னேன் என்ன தொடும்போதே விடாதான்னு சொன்னேன் அதுக்கு என்ன பதில் கையை கிழிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு அதுக்கு என்ன பதில்